அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 46. இதில் சகோதரத்துவம் குறித்து நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கூறிய அடிப்படையான சில விஷயம், சக மனிதர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் பொடுப்போக்காக இருந்து விடாதீர்கள் என்பது தான். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுமையில் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். இதை நீங்கள் புகாரில் 4406வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளில் உரிமைகளை உரியவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் ஒப்படைப்பீர்கள். எந்த அளவுக்கென்றால், கொம்பில்லாத ஆட்டுக்காக அதை முட்டிய கொம்புள்ள ஆட்டிடம் பழிவாங்கப்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை நீங்கள் 5038வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் மனித உரிமைகள் சம்பந்தமாகவும், இந்த உலகில் அநீதி இழைத்தவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது தனது செல்வாக்கை பயன்படுத்தி அநீதியான தீர்ப்பை பெற்றுவிடலாம். ஆனால் மறுமையில் இந்த அதிகாரம் செல்வாக்கு எதுவும் செல்லுபடி ஆகாது. அங்கே நீதி தராசு ஒன்று உண்டு. அது மனித நியாயங்களையும் அநியாயங்களையும் நிதமான முறையில் அளந்து காட்டிவிடும். இது குறித்து திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறான். இன்னும் கியாம நாளில் மிக துல்லியமான தராசுகளையே நாம் வைப்போம். எனவே எந்த ஒரு ஆத்மாக்கும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மேலும் நன்மை தீமையில் ஒரு கடுகளவு கூட எடை இருப்பினும் அதையும் நாம் கணக்கில் கொண்டு வருவோம். அவ்வாறே கணக்கெடுக்க நாமே போதுமானவன் என்று 21வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் மிக தெளிவாக கவனமாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்த சில தவறுகளை பாவங்களை அல்லாஹ்விடம் நாம் மன்றாடும் போது மன்னித்து விடக்கூடும். ஆனால் சக மனிதர்களோடு அவர்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக எந்த விதத்தில் நாம் செயல்பட்டு இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்பதே கிடையாது. அதற்குரிய தண்டனை தான் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் நாம் செயல்படும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். குறிப்பு எடுத்துக்கொண்டு இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நாம் தப்ப முடியாது என்று கவனமாக செயல்பட வேண்டும்.